சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இது குறித்தான மேலும் விரிவான தகவல்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியிலே தொடர்ந்து இரண்டாவது முறையாக போட்டியிடக்கூடிய துணை முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை அண்மையில் தாக்கல் செய்திருந்தார். ஏறக்குறைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்கள் தனக்கு இருப்பதாகவும் தனக்கு இருக்கக்கூடிய வருவாய் ஆதாரங்கள் என்ன என்பதையெல்லாம் விரிவாக குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது துணை முதலமைச்சருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியிலே துணை முதலமைச்சர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதே நேரம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்த ஒரு சில கருத்துகள் தங்களுக்கு உடன்பாடற்றவையாக இருக்கின்றன. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகைகள் உண்மையாக இல்லாத வகையில் இருப்பதாக அதிமுக தரப்பிலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ரெட் ஜெயின் மூலமாக வருவாய் ஈட்டியதில் குடும்பத்தவர்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய வருவாய் ஆதாரங்களிலே உண்மைத்தன்மை இல்லை என்பதாக அதிமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கூட வேட்புமனுவிலே சரியான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய வேட்புமனுவை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதிக்காக தாக்கல் செய்திருந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.